வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய்க்கு மேலே லாபம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த வெங்காயம் தொழிலை நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமான அளவுக்கு இருக்குது. அப்போது இந்த பிஸ்னஸை நம்ம ப்ராப்பராக பண்ணால் தான் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளால் ப்ராஃபிட் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்காக நம்ம எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கையாளணும், அண்டு குறிப்பாக மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், வெங்காயம் எந்த மாதிரி கொள்முதல் பண்ணணும் அப்படிங்கிற முழு தகவலையும் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதனால்னு முடிஞ்ச வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தேவையான முழு தகவலும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த வெங்காயம் தொழில் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா வெங்காயம் கொள்முதல் பண்ணுறவங்க நீங்கள் சரியாக எப்படி கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் எப்படி மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் ஒரு தெளிவாக புரிஞ்சிக்கணும். இப்போது எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுற மாதிரியாக இருந்தால் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சைஸ், அதாவது ஒவ்வொரு நாடுகள்லேயும் ஒவ்வொரு சைஸ் அப்படின்றத பண்ணுவாங்க. ஸோ இதுவே ஸ்ரீலங்கா வரைக்கெலாம் அனுப்புகிற மாதிரியாக இருந்தால் ஒரு 25 to 30, 35 mm. இதுவே அரப் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா 40, 45, 50 இந்த mm. அண்டு அதே போல் இன்னும் சில மலேசியா அண்டு இதெல்லாமல் மற்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா 50, 55 mm இந்த சைஸில் இருக்கக்கூடிய வெங்காயங்கள் தான் அனுப்ப முடியும். அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரியாக இருந்தால் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு சைஸு அப்படின்றது இருக்குது. ஸோ அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இல்லைப்பா, லோக்கல் மார்க்கெட்டிங் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. லோக்கல் மார்க்கெட்டிங்க்கு நீங்கள் எந்த மாதிரி கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லோக்கல் மார்க்கெட்டிங்கை நிறையா கேட்டகரியில் பிரிக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட்டுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது டாட்டா ஏசி மாதிரி இருக்கக்கூடிய பைக்கிளில் கொண்டு போயிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறது, ஒவ்வொரு ஏரியாவுக்காக போய் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பண்ணலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போட்டிகள், அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. பட் அவங்களோட நம்ம போட்டி போட்டு பண்ணணும் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரைஸை விட நம்ம கம்மியான அளவு கொடுக்கணும். அதே போல் வெங்காயத்தோடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. ரெண்டுமே சரியாக இருந்ததுன்னா மிகப்பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா இதில் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சைஸ் எல்லாம் என்ன சைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் கொல்டா சைஸு, சரிங்களா? கொல்டா சைஸு, அதுக்கு அடுத்து தான் மீடியம் சைஸு. இது ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ரூட் வண்டிலாம் போயிட்டு சேல்ஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா இது தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்டு ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க. சில ஏரியாவில் 4 கிலோ 100 ரூபா, சில ஏரியாவில் 5 கிலோ 100 ரூபா இந்த ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதோடைய விலை நம்ம கொள்முதல் பண்ணுறது பார்த்திங்கன்னா வெறும் 7 ரூபா 8 ரூபா இந்த ப்ரைஸுக்கு தான். அப்போது எந்த அளவுக்கு லாபங்கள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அண்டு அதே போல் பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ்க்கு சப்ளை பண்ணலான்னு இருக்கிறீங்கன்னா, ஹோட்டலை பொறுத்தவரையிலையும் மேக்ஸிமம் 45, 50, 55 mm இந்த மாதிரியான சைஸில் இருக்கக்கூடிய வெங்காயங்களை தான் அதிகமான அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதாவது கொஞ்சம் பெரிய சைஸு. ஏன்னா அவங்களுடைய வேலைப்பாடுகள் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அதுதான் பார்த்திங்கன்னா அவங்க விரும்புவாங்க. அதனால் அந்த மாதிரியான பெரிய சைஸ். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, சூப்பர் மார்க்கெட்டு, பெரிய பெரிய வெஜிடபிள் கடைங்க இங்கெல்லாம் சப்ளை பண்ணுற மாதிரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டபுள் பட்டி இருக்கக்கூடிய வெங்காயம் பார்க்குறதுக்கு அந்த குவாலிட்டி நல்லா இருக்கணும். அதே போல் சைஸும் பார்த்திங்கன்னா பெரிய சைஸு, அதாவது முக்கால் சைஸு, பிக் சைஸு இந்த மாதிரியான வெங்காயங்களை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் அதே போல் தான் அந்த கேட்ரிங் ஈவெண்ட்டு ரன் பண்ணுறவங்க, மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட் ரன் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்ல பெரிய சைஸ் வெங்காயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ எந்த மாதிரியான சைஸு எந்தெந்த இடங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அடுத்ததாக இந்த தொழில் நம்ம எப்படிப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான வெங்காயத்தை நீங்கள் கொள்முதல் பண்ணணுன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாசிக் டிஸ்ட்ரிக்ட் தான் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஃபேமஸ்ஸு. ஏன்னா வெங்காயத்தோடைய விலையும் கம்மியாக இருக்கும். அண்டு குவாலிட்டி சொல்லவே தேவையில்ல, எப்பயுமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அதனால தான் மகாராஷ்டிரா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம்.
அண்ட் அதே போல் நீங்கள் வந்து இந்த வெங்காயத்தை வந்து கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தயவு செஞ்சு முடிஞ்ச வரையிலையும் லோடு கணக்கில் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா லோடு கணக்கில் எடுக்கிறப்ப தான் பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் செலவு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரொம்பவே கம்மியான அளவுக்கு வரும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு 18 டன் இருக்கக்கூடிய லோடு எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அங்கேருந்து, அதாவது நாசிக்கில் இருந்து நம்ம ஏரியாவுக்கு கொண்டு வர்றதுக்காக ஒரு 50,000 ரூபாய் வாடகையாக கேட்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கிலோ எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு ரூபா சம்திங் இந்த ரேட்டு தான் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்காக வரும். இதுவே நீங்கள் கம்மியான அளவுக்கு எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் செலவு வந்து ஒரு ரூபா 6 ரூபா இந்த ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா போயிடும். சரிங்களா? அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நீங்கள் லோடு கணக்கில் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு ரூபாயிலேருந்து ரூ. 3.50 வரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபமாக மாறிடும். அதனால் முடிஞ்ச வரையும் லோடு கணக்கில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் லோடு கணக்கில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதே போல் வெங்காயம் கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தயவு செஞ்சு நேரடியாக போங்க. நேரடியாக போய் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய உங்களோட சப்ளையர்ஸோட டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் ரெகுலராக பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க மூலயமாவே வந்து வெங்காயத்தை கொள்முதல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நேரடியாக போக முடியாது. ஸோ அந்த முதல் முறை அல்லது 2-3 தடவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாக போங்க. நேரடியாக போய் பார்த்து வாங்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல பாண்டிங் வந்து உருவாகும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ரூபாய்க்கு வெங்காயத்தை வந்து கொள்முதல் பண்ணுறீங்கன்னா ஒரு ரூபா 3.50 டிரான்ஸ்போர்ட் வருது. அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி எல்லாம் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ரூபா 11.50 இந்த ப்ரைஸுக்கு பார்த்திங்கன்னா வந்துடுது. அப்போ வந்து ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் நீங்கள் ஹோல்சேலாக வந்து சப்ளை பண்ணுறப்ப ஒரு கிலோவை ரூபாய்க்கு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதில் எந்த அளவுக்கு லாபம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு கிலோவுக்கு பார்த்திங்கன்னா ரூபாயிலிருந்து ரூ. 3.50 வரையும் பார்த்திங்கன்னா மினிமம் ப்ராஃபிட் அப்படின்றது வந்து கிடைக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா தினசரி பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அண்டு கூடிய சீக்கிரமாக பார்த்திங்கன்னா அழிஞ்சு போகக்கூடிய ஒரு பொருளும். அதனால்னு பார்த்திங்கன்னா இதுக்கான தேவைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. எல்லோருடைய வீட்டிலையும் அண்ட் ஹோட்டல்ஸ்லேயும் பேக்கரியிலையும் பார்த்திங்கன்னா தினசரி வந்து பயன்படுத்துகிறாங்க. அதனால வந்து இதோடைய தேவைகள் ரொம்பவே அதிகமான அளவுக்கு இருக்குது. அப்போது மினிமம் ஒரு நாளைக்கு ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு 3 டன் சேல்ஸ் பண்ணால் கூட ஒரு 10,000 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா லாபங்கள் வந்து கிடைக்கும். இதுவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுடைய அந்த சேல்ஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கான லாபங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வந்து இந்த தொழிலில் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஏனோ தானோன்னு ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணலை. தினசரி மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொழிலாக வந்து மாற்றிக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப அதுக்கான தேவைகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குன்ற நமக்கு நல்லா தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக அந்த மார்க்கெட்டிங்கை வந்து கையாளணும். ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப இந்த தொழிலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு லாபங்கள் அப்படின்றது வந்து இருக்குது. அண்டு அதே போல் வெங்காயத்தை கொள்முதல் பண்ணுறவங்க நல்ல குவாலிட்டியான வெங்காயத்தை வந்து கொள்முதல் பண்ணுங்கள். அந்த ஈரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடியதோ அல்லது அழுகல் தன்மையுடையதோ பார்த்திங்கன்னா விலை கம்மியாக இருக்குன்னு கொள்முதல் பண்ணிக்கிட்டு வராதிங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் கொள்முதல் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அது வந்து கெட்டு போயிடும். அதனால் உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் நல்ல காஞ்ச வெங்காயமாக பார்த்து கொள்முதல் பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்பவும் பெஸ்ட்டானது. அண்டு மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் அந்த ரூட்டு, அதாவது டைரக்ட் மார்க்கெட்டிங். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறவங்க அண்டு ஹோட்டல்ஸ் ரன் பண்ணுறவங்க, பேக்கரி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து டைப் வச்சு ஆர்டர்ஸ் எடுத்து சப்ளை பண்ணுறப்ப பெரிய அளவுக்கு வந்து பண்ண முடியும். உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் தாராளமாக அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்டு ஷேர்